வணக்கம் நண்பர்களே. இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து 3வது ஓடிஐ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பரபரப்பான ஒரு உச்சகட்டத்த நெருங்கியிருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆளுக்கு ஒரு மேட்ச் வின் பண்ணி சீரிஸ்ல இப்போ ஒரு சமநிலையில இருக்கிறாங்க. இப்போ கடைசி ஓடிஐ மேட்ச் 3வது ஓடிஐ மேட்ச் நடக்க போது. இந்த மேட்ச் ஒரு டூ ஆர் டைல மாட்டிக்கிட்டாங்க. வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு கட்டத்தில 2 அணிகளுமே இருந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழல்ல இந்த 3வது ஓடிஐ மேட்ச் எங்க நடக்குதுன்னா, 3வது ஓடிஐ மேட்ச் இந்தூர்ல தான் நடக்குது. அந்த பிட்ச் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? பேட்டிங்க்கு சாதகமா இருக்குமா? இல்ல பவுலிங்க்கு சாதகமா இருக்குமா? அங்க பனிப்பொழிவு ஆட்டத்தையே மாத்துமா? எல்லாமே ஒண்ணு கூட விடாம ஃபுல்லா டீட்டெயிலா அந்த வீடியோல போட்டு அலசி ஆராய போறோம். அதனால இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வீடியோவ மறக்காம ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்க்கிறது மட்டும் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிங் ஆதரவு இந்த வீடியோக்கு குடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க தெளிவா நம்ம வீடியோக்குள் போயிடலாம் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து இந்த 3 ஓடிஐ சீரிஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பயங்கரமான ஒரு உச்சகட்டத்த நெருங்கியிருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா எந்த டீம் கோப்பையை தட்டி தூக்க போறாங்கிறதா ஒரு கேள்விக்குறியா இருந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சூழல்ல இந்த 3வது மேட்ச் யார் ஜெயிக்க போறா? ஏன்னா ஆல்மோஸ்ட் ஓடிஐ மேட்ச் நம்ம ஜெயிச்சோம். 2வது ஓடிஐ மேட்ச் அவங்க ஜெயிச்சு இப்ப சீரிஸ்ல ஒரு சமநிலையில இருக்கணும். பிளஸ் 3வது ஓடிஐ மேட்ச் எங்க நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த மேட்ச் எங்க நடக்குதுன்னா, இந்தூர்ல தான் இந்த மேட்ச் நடக்குது. இந்தூர் அப்படின்னாவே நம்ம எல்லாத்துக்குமே ஞாபகத்துக்கு வர ஒரே ஒரு மேட்ச் எல்லாத்துக்குமே ஞாபகத்துக்கு வந்துரும். அந்த மேட்ச் யாருமே நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. 2011ல வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரா வீரேந்தர் சேவாக் ஒரு அருமையான ஒரு ரெட்டை சதத்த அங்க அடிச்சாரு. 210 அப்படிங்கிற ஒரு இமாலய ஸ்கோர் அந்த இடத்துல அடிச்சாரு. அந்த மேட்ச் இந்தியா 400 ரன்னுக்கு மேல ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அது வீரேந்தர் சேவாக் வெறித்தனமான ஒரு ஆட்டத்த வெளிப்படுத்தியிருந்தாரு. பிளஸ் அதனால இந்த இந்தூர் பிட்ச நீங்க யாருமே மறந்திருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த இந்தூர் பிட்ச் எப்படி இருக்கும்? பேட்டிங்க்கு சாதகமா? இல்ல பவுலிங்க்கு சாதகமா? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த இந்தூர் பிட்ச பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, சுத்தமா பவுலிங்க்கு கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஒரு நல்ல ஒரு பேட்டிங் பாரடைஸ்ன்னு நம்ம 100% சொல்லியே ஆகணும். இங்க பவுலருக்கு துளி கூட சப்போர்ட் கிடைக்காதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் பாரடைஸ் தான். ரன் மழை இங்க கண்டிப்பா பொழிய போகுதுங்க. இந்த பிட்ச பொறுத்தவரைக்கும் சும்மா ஃப்ளாட் விக்கெட்டு. இங்க 350க்கு மேல இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஆவரேஜ் ஸ்கோரே. அதனால இங்க எந்த ஒரு பவுலரோட பாய்ச்சாவும் எடுபடாது. நீங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி, டாஸ் வின் பண்ணி நாங்க சேஸ் பண்றேன்னு சொன்னாலும் எதுவுமே எடுபடாது. இங்க நீங்க எவ்வளோ ரன் அடிக்கிறாலும் சரி, சும்மா போட்டு பொளந்து கட்டி எறிஞ்சிருவாங்க. இந்த வென்யூல ஆவரேஜ் ஸ்கோர் என்னவா இருக்கு தெரியுமா? 350 பிளஸ் தான் இருக்கு. அதனால இந்த வென்யூல நீங்க வின் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் புடிச்சு நீங்க ஒரு 350 பிளஸ் ரன்ஸ் அடிச்சா மட்டும் தான் இந்த வென்யூல டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ண முடியும். சேஸ் பண்ணணும்னு நினைச்சா பிளஸ் அசால்ட்டா இந்த பிட்ச் சேசிங் பண்ற டீமுக்கு ரொம்ப 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 அட்வான்டேஜ்ங்கிறது கொடுக்கும். அதனால இந்த வென்யூ பொறுத்தவரைக்கும் பயங்கரமான ஒரு பேட்டிங் பேரடைஸ் நம்ம சொல்லி ஆகணும். பவுலர்களுக்கு துளி கூட சப்போர்ட் பண்ணாதுங்கிறது ஆணித்தரமான உண்மை. இந்த வென்யூல இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மொத்தம் எத்தனை இன்டர்நேஷனல் ஓடிஐ மேட்ச் நடந்திருக்கு அப்படின்னா, இதுவரைக்கும் இந்த வென்யூல மொத்தம் 6 ஓடிஐ இன்டர்நேஷனல் மேட்ச் நடந்திருக்கு. இதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் புடிச்ச டீம் 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. சேஸ் பண்ண டீம் 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஓவராலா பார்த்தீங்கன்னா, இந்தியா இந்த வென்யூல இதுவரைக்கும் ஒரு ஓடிஐ மேட்ச் கூட தோத்ததே கிடையாது. அத நம்ம மறந்துடவே கூடாது. அப்படிப்பட்ட ரெக்கார்ட வச்சுக்கிட்டு, இப்ப இந்த 3வது ஓடிஐ இந்தியா ஜெயிக்க வேண்டிய சூழல்ல இருக்காங்க. அந்த ரெக்கார்டு மறுபடியும் இந்தியாவுக்கு கை கொடுக்குமா? இந்தியா இதுவரைக்கும் ஒரு ஓடிஐல கூட இந்த வென்யூல தோத்ததே கிடையாது. அந்த ரெக்கார்டு இந்தியாவுக்கு கை கொடுக்குமா? இல்ல இந்தியா பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து ஏதாவது ஒரு ஃபயர் ப்ளே ஆவாங்களா? நியூசிலாந்து இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு டார்ச்சர் குடுப்பாங்களா? ஏன்னா, அப்படி ஒரு சூழ்நிலை இப்போ இருக்கிறோம் இந்திய அணிய பொறுத்தவரைக்கும். இங்க பனிப்பொழிவு கம்பல்சரி இருக்குங்க. பனிப்பொழிவு இருக்கும். பிளஸ் அந்த டாஸ் வின் பண்ணா ஃபர்ஸ்ட்டு நாங்க சேஸ் பண்றேன்னு சொல்லிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் புடிச்சீங்கன்னா 350 அடிக்கணும். 350 கீழ நீங்க அடிச்சிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. உங்க டீம் தோல்விதான் அப்படின்னு ஆணித்தரமா அடிச்சு சொல்லிரலாம். ஏன்னா, உங்களால பவுலிங்லாம் பண்ண முடியாது. அதாவது பனிப்பொழிவு ரொம்ப 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 அதிகமா இருக்கும். ஒண்ணுமே பண்ண முடியாது. சேஸ் பண்ற டீம் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால டாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கப்போது. இந்த இந்தூர் பிட்ச பொறுத்தவரைக்கும் அப்படியே டாஸ் தோத்துட்டாலும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் புடிச்சு 350 ரன் கம்பல்சரி நீங்க அடிச்சே ஆவணும்யா. 350க்கு மேல தான் அடிக்கணும். அப்படி அடிச்சா தான் உங்களால டிஃபெண்ட் பண்ண முடியும். பிரஷர போட முடியும். பிரஷர போட்டா கொஞ்சம் அடிக்க ட்ரை பண்ணும்போது விக்கெட் விடுவாங்க. அதனால கம்பல்சரி இந்த மாரி இருக்கும். இந்த இந்தூர் பிட்ச பொறுத்தவரைக்கும் இதுதான் ரிசல்ட். ஓகே.
இப்ப நம்ம டீம வருவோம். இந்தியா ஜெயிக்குமா? நியூசிலாந்து ஜெயிக்குமான்னு இப்போ வருவோம். 2 டீம் எந்த லெவல்ல இருக்கிறாங்க? எப்படி பலம், பலவீனம்லாம் நம்ம வந்து டீட்டெயிலா பார்க்க போறோம். மேட்சே நம்ம வந்து பார்த்தோம்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ஓடிஐ மேட்ச் வந்து இந்தியா வந்து சும்மா அசால்ட்டா ஜெயிக்கும்னு நெனச்சுக்கிட்டு இருக்கும்போது, தட்டு பூட்ட பூட்டு பூன்னு 2, 3 விக்கெட் எடுத்து கேமுக்குள்ள நியூசிலாந்து வந்தாங்க. கடைசியில இந்தியாவுக்கு ஒரு மரண பயத்த காமிச்சாங்க. பிளஸ் அதுக்கப்புறம் கடைசியில இந்தியாவோட ராகுல், கிளாஸ் ராகுல் வந்து முடிச்சு குடுத்தாரு. இருந்தாலும் அந்த மேட்ச் நியூசிலாந்து போராடுனாங்க. போராடி தான் அந்த மேட்ச்ச வந்து விட்டாங்களே தவிர, அசால்ட்டா அந்த மேட்ச் வந்து விட்டு குடுக்கல இந்தியாவுக்கு. நீங்க ஜெயிச்சீங்கன்னு அசால்ட்டா விட்டு குடுக்கல. அதே மாரி தான் ஓடிஐ மேட்ச் அப்படி முடிஞ்சு போச்சா, இந்தியா ஜெயிச்சிட்டோமா? ஆனா 2வது ஓடிஐ மேட்ச் அப்படி நடக்கவே கிடையாது. 2வது ஓடிஐ மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வெனி வந்து சப்போர்ட் பண்ணாத மாரி இருந்தது. பேட்டிங்லயும் பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் பண்ணல. நியூசிலாந்து வந்து அவங்க வேற மாரி பண்ணிட்டு போயிட்டாங்க பேட்டிங்ல. பவுலிங்லயாவது நமக்கு சப்போர்ட் கிடைக்குமானா, பவுலிங்லயும் நமக்கு சப்போர்ட் கிடைக்கல. அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து தான் தட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. பேட்டிங்லயும் சொதப்புனோம், பவுலிங்லயும் சொதப்புனோம். எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் பார்த்தீங்கன்னா, 2வது ஓடில சொதப்புன்னு சொதப்பிட்டோம். பிளஸ் இது ரொம்ப மோசமா இருந்தது. பிளஸ் அதனால தான் அந்த மேட்ச் வந்து சீரிஸ் நம்ம தூக்கிருவோம்னு நெனச்சிட்டு இருக்கும்போது, நமக்கு வந்து சவாலா இருந்தாங்க நியூசிலாந்து அணிய பொறுத்தவரைக்கும். நியூசிலாந்து அணிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க பேட்டிங்லயும் நல்லா இருக்கிறாங்கங்க. எஸ்பெஷலி டேரில் மிச்சல். நான் வந்து நம்பர் 3 பேட்ஸ்மேனா இருக்கேன். ஐசிசி ரேங்க்ல அப்படிங்கிறது கன்டினியூவா நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு. நம்ம டீம்லயும் 2 பேர் இருக்காங்க. நம்பர் 1, நம்பர் 2. ரோஹித் சர்மா நம்பர் 1, விராட் கோலி நம்பர் 2 ஐசிசி ரேங்க்ல இருக்காங்க. அவங்களோட ஆட்டத்த நீங்க இன்னும் பார்க்கலல்ல. இந்த இந்தூர் மேட்ச்ல நீங்க வந்து பார்க்க தான் போறீங்க. டேரில் மிச்சல் அவங்க ஆட்டம் இந்த மேட்ச் சும்மா வெறி ஆட்டமா இருக்கப்போது, ரோக்கோன்னு நம்ம வந்து சும்மா வாய் வார்த்தையா சொல்லிட்டு இருக்கோம். அந்த ரோக்கோவ இந்த 3வது ஓடிஐ மேட்ச் இந்தூர்ல நீங்க வந்து பார்க்க போறீங்க. ரோக்கோ யாருங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3வது ஓடிஐல காமிக்க போறாங்க. ரோஹித் ஒரு செஞ்சுரி, கோலி ஒரு செஞ்சுரி அப்படின்ட்டு செஞ்சுரி மேல செஞ்சுரியா இந்த மேட்ச்ல வந்து போட்டு கொளுத்தி எறிய போறாங்க. பிளஸ் நியூசிலாந்த அடிச்சு தும்சம் பண்ணி வெளியில தூக்கி எறிய போறாங்க. பிளாக் கேட்ஸோட அந்த கனவு இதுவரைக்கும் ஓடிஐ சீரிஸ இந்தியாவுல வந்து வாங்குனதே கிடையாது. இந்த வருஷம் அது எப்படியாவது ஓடிஐ சீரிஸ வாங்கி அப்படிங்கிற ஒரு கனவோட வந்திருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். அந்த கனவு உங்களோட அந்த கனவெல்லாம் சுக்கு புடியாக்க எங்க கிட்ட இருக்க ரோக்கோங்கிற ஒரு ஆயுதத்த வச்சு உங்கள தாக்க போறோம் இந்த ஓடிஐ மேட்ச பொறுத்தவரைக்கும். அதனால நாங்க போன ஓடிஐ தோத்துட்டோம் அப்படின்னு நீங்க வந்து தெனாவட்ல இருக்காதீங்க. இந்த மேட்ச் வந்து நாங்க ஜெயிக்க போறோம். சீரிஸ தட்டி தூக்க போறோம். இந்த கோப்பை எங்களுக்கு தான் அப்படின்னு ஆணித்தரமா எழுதி வச்சுங்க. எங்களுக்கு இந்த கோப்பை இந்தியா இந்த வெனில இதுவரைக்கும் தோத்ததே இல்ல ரெக்கார்ட. எப்பவும் நாங்க வந்து மாத்தி எழுத மாட்டோம். பிளஸ் இந்த வருஷம் எங்களுக்கு தான்யா கோப்பை. இந்த கோப்பை எங்களுக்கு தான் ஓடிஐ சீரிஸ்ன்ட்டு தட்டி தூக்க போறோம். நியூசிலாந்து அதுக்கு சவால் விடுற வகையில அவங்களும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டஃப்பா மோதி வரதான் செய்வாங்க. ஏன்னா, அவங்கள்ட்டயும் செம்ம டீம் இருக்காங்க. செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க. டேரில் மிச்சல் பிளஸ் கான்வே நிக்லோஸ்ன்ட்டு செம்ம பேட்டிங் யூனிட் இருக்கு. பிளஸ் பவுலிங்ல யங்ஸ்டர் தான் வச்சிருக்காங்க. பவுலிங்ல யங்ஸ்டர் வச்சு சும்மா மிரட்டல் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மேட்சஸும் பொறுத்தவரைக்கும். பிளஸ் அந்த விஷயத்த 2 டீமே சும்மா ஃபயரா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல இந்த 3வது ஓடிஐ மேட்ச் இந்தூர்ல ஒரு சும்மா ஃபயரா இருக்க போது, ரன் மழை பொழிய போது. இந்த 3வது ஓடிஐ மேட்ச் யாரு ஜெயிக்க போறாங்க? நம்ம ஊர்ல நம்ம ரெக்கார்ட வந்து அவங்க முறியடிப்பாங்களா? நம்ம ஊர்ல இதுவரைக்கும் ஒரு ஓடிஐ சீரிஸ் கூட ஜெயிச்சதே இல்லைங்கிற ரெக்கார்ட உடைச்சுட்டு ஓடிஐ சீரிஸ தட்டி தூக்குவாங்களா நியூசிலாந்து? இல்ல இந்தியா உங்களுக்கான அந்த ஓடிஐ சீரிஸ குடுக்க மாட்டோம்னு இந்தியா இந்த மேட்ச ஜெயிச்சு கோப்பைய தட்டி தூக்குவாங்களா? அப்படிங்கிறத மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கருத்துக்கள பதிவு பண்ணிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு புடிச்சிருக்குங்கிறத லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, உங்க சப்போர்ட்டிங் ஆதரவையும் குடுத்துங்கன்னு நம்ம வீடியோக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நண்பர்களே. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பண்ணலாம். பாய் பாய் ஃபிரெண்ட்ஸ்.